அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். டிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது சர்ச்சையில அடுத்தடுத்து சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட அந்த தேர்வு மற்றும் அதனுடைய முடிவுகள் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. நீதிமன்றத்துல வழக்குகளை சிக்கி இருக்கு. இந்த பின்னணியில தான் இந்த டிஆர்பியினுடைய கடந்த கால வரலாறு அப்படிங்கிறதே ஒரு சர்ச்சைக்குள்ளாகி வந்துட்டு இருக்கு. இந்த டிஆர்பி அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தையும் முதல்ல டோட்டலா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பொது வெளியில எழுந்திருக்கு. இந்த பின்னணி என்னங்கிறத விரிவா பேசலாம். உங்களுடைய வீட்டு தேவைகள் மற்றும் அலுவலக தேவைக்கான அந்த பர்னிச்சர் பொருட்களை, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களை குறைவான விலையில வாங்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா திருச்சியில இயங்கக்கூடிய கவி பர்னிச்சர் குறைவான விலையில தரமான பர்னிச்சர்களை வழங்கிட்டு இருக்கிறாங்க. திரையில தெரியக்கூடிய அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேசலாம். தமிழகத்துல 96க்கு முன்னாடிலாம் ஒரு கல்லூரியில பேராசிரியராக பணியில சேரணும் அப்படின்னா எந்த விதமான போட்டித் தேர்வு அதுபடிலாம் கிடையாது. அன்னைய காலத்துல பிஹெச்டி எம்ஃபில் முடிச்சிருந்தாலே கல்லூரியில விரிவுரையாளராக பணியில சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருந்துட்டு இருந்தது. 96, 2001 அந்த காலகட்டத்துலதான் முதல் முறையா கல்லூரி ஆசிரியர்களுக்காக எழுத்து தேர்வு அப்படிங்கிற நடைமுறை வருது. அதனைத் தொடர்ந்து 2001 முதல் 2006 வரையிலான அந்த ஆட்சி காலத்துலதான் மணி நேர அடிப்படையில விரிவுரையாளர் பணி, கௌரவ விரிவுரையாளர் அப்படிங்கிற அந்த புதிய டேர்ம்ஸ் உள்ளார வருது. அதாவது நிரந்தரமா அவங்க பணியில யாரையும் வச்சுக்க மாட்டாங்களாம். ஒரு அத்துக்கூலி மாதிரி அவர்களை 1 மணி நேரம் நீ கிளாஸ் எடுத்தா அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது. அல்லது ஒரு தற்காலிக பணியிடத்துக்கு இவங்க கௌரவமா வச்சிருக்கிற பேரு கௌரவ விரிவுரையாளர். இவரும் அதே பாடத்தை தான் நடத்துவாரு. அதே கல்லூரியில நிரந்தர பேராசிரியரும் அதே பாடத்தை தான் அந்த மாணவர்களுக்கு கற்பிக்க போறாரு. அவருக்கு 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும். கௌரவ விரிவுரையாளர்கள் பேர்ல தான் கௌரவம் இருக்குமே ஒழிய சம்பளத்துல 15,000 இருந்து 25,000 ரூபாய் அந்த மாதிரியான ஒரு அத்துக்கூலி தினக்கூலி மாதிரி அடிப்படையில தான் அந்த பணியிடங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2006, 2011 அந்த ஆட்சி காலத்துல 3 முறை ஒரு செலக்ஷன் அடிப்படையில, அதாவது போட்டித் தேர்வு அப்படிங்கிறது இல்லாம தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிங்க, அதிலிருந்து நாங்க ஒரு மெரிட் லிஸ்ட வெளியிடுறோம், அதுல நேர்காணல் நடத்தி நாங்க வேலைக்கு எடுக்கிறோங்கிற அந்த அடிப்படையில ஒரு 3 முறை பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அந்த எம்ஃபில் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் முடிவுக்கு வந்துருது. அந்த இடத்துல நெட்டு செட்டு அது இடம்பெடுது. பிஹெச்டி முடித்திருந்தாலே கல்லூரிகள்ல விரிவுரையாளர் பணிக்கு போகலாங்கிற ஒரு நிலையும் அப்போ வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இருந்துதான் கல்வி தகுதிக்காக, அதாவது அவரு நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருக்கிறாரா, எம்ஃபில் முடிச்சிருக்கிறாரா, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற இந்த படிநிலையை பொறுத்து கல்வி தகுதிக்காக ஒரு 9 மார்க். இதற்கு முன்னர் ஒரு கௌரவ விரிவுரையாளர், ஏன்னா 2001 அந்த கெஸ்ட் லெக்சரர் ஹவர் பேசிஸ்ல பேராசிரியர்களை பணியிடங்கள் அமர்த்திட்டாங்க அப்படிங்கிற விதத்துல அவங்க குறிப்பிட்ட காலம் கல்லூரிகள்ல பணியாற்றி வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுங்கிற அடிப்படையில இருந்து அந்த கடந்த கால பணி அனுபவத்துக்காக ஒரு 15 மதிப்பெண், அப்புறம் நேர்காணலுக்கு ஒரு 10 மதிப்பெண் அப்படிங்கிற விதத்துல ஒரு 34 மதிப்பெண்களை வைத்து அந்த செலக்ஷன் அப்படிங்கிறது நடந்தது. இந்த பின்னணியில தான் 2013 காலகட்டத்துல பல்வேறு வழக்குகள், அதாவது இந்த செலக்ஷன் முறையில பல்வேறு மோசடிகள், முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளோட அடுத்தடுத்து வழக்குகள் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்படுது. குறிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல அவங்க ஃபேக் சர்டிபிகேட்டை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த குற்றச்சாட்டுகள் மையமா எழுந்ததை அடுத்து அந்த வழக்குகள் நீதிமன்றத்துல வருது. அந்த வழக்குகள்ல தீர்ப்பு அப்படிங்கிறது 2015 தான் கிடைக்குது. இந்த 2015க்கு பிறகு கல்லூரிகள்ல எங்கேயுமே அந்த உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அப்படிங்கிற மாதிரியான எந்த புதிய பணியிடங்களும் நிரப்பப்படாம அப்படியே இருக்கிறத வச்சு அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 2015க்கு பிறகு உயர்கல்வியில ஒரு பாரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரம், தமிழ் வழி கல்வியில படித்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம், நெட்டு செட்டு அந்த தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வு. அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது பலர் இந்த நம்ம யூஜி முடிச்சிட்டோம், ஒரு பிஜி முடிச்சிட்டோம், எதுக்கும் ஆகட்டும் ஒரு நெட்டை எழுதுவோம், ஒரு செட்டை நம்ம எழுதி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த உயர்கல்வியில அவங்க பலரும் முயற்சி செய்யறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழகம் முழுவதும் புதிய கல்லூரிகள் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக அதே கல்லூரியில ஒரு ஷிப்ட், அதாவது வழக்கமா நடந்துட்டு இருந்த அந்த முறை மாறி 2 ஷிப்டுகள், மார்னிங் ஷிப்ட் 1, ஈவினிங் ஷிப்ட் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரே கல்லூரியில இந்த ஷிப்ட் முறைகள் அப்படிங்கிறது அமலுக்கு வருது. அடுத்தது பல்கலைக்கழகங்கள் அவர்களுடைய அந்த வரம்பு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளை அவங்க அடுத்தடுத்து திறக்கிறாங்க. அதை தொடர்ச்சி கொடுத்து அவர்களால அதை முறையா நிர்வகிக்க முடியாம தடுமாறுறாங்க.
அப்ப அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் எல்லாத்தையுமே அரசு பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை அரசு கலை அறிவியல் கல்லூரியாக மாத்துறாங்க. அப்ப இந்த ப்ராசஸும் இதுல நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பின்புலத்துல ஒரு பக்கம் இந்த கல்லூரி விரிவுரையாளர் பணி தகுதிக்கு பலர் படித்து அந்த உயர்கல்வி தகுதிகளோட காத்துட்டு இருக்கிற எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. இன்னொரு புறத்துல இந்த கல்லூரிகள் அதிகரிப்பு, இந்த ஷிப்ட் முறை மாற்றம், இந்த காரணங்களால புதிய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதுதான் 2015 இருந்து 2019 வரையிலான அந்த 4 ஆண்டு காலத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்கு. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அப்ப இது ஏற்கனவே இந்த பணி நியமனம் தொடர்பான இந்த வழக்குகள்ல எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில அது முறையீடு மேல்முறையீடு அப்படின்னு இழுத்துட்டு இருக்கிற பின்னணியில 2019 முதல் முறையா ஒரு அறிவிப்பு வெளியாகுது. காலி பணியிடங்களுக்கான அதை பூர்த்தி செய்வதற்கான அறிவிப்பு 2015க்கு பிறகு ஒரு 4 ஆண்டு காலம் கழித்து வருது. ஆனா ஒரு கெடுவாய்ப்பா கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தமிழகமே அதுல சிக்கிருது. அதுல இந்த காலி பணியிட அறிவிப்பும் பாதிப்புக்குள்ளாகுது. அப்ப இந்த பின்புலத்துலதான் 2019 தொடங்கி 2021 வரைக்கும் அது அந்த கொரோனா லாக்டவுனு அப்படிங்கிறதுலே ஓடிடுது. 2022 அன்றைய காலகட்டத்தின்படி தமிழகம் முழுவதும் உள்ள 188 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல 7000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கிறாங்க. அந்த 7000த்துல ஒரு 4000 போஸ்டிங்க ஃபில் பண்றது அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த முதலா 14/3/2024 டிஆர்பி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. நம்ம முந்தைய வீடியோல சொன்னோம், அந்த 16/10/2025 நோட்டிபிகேஷன் படிதான் தற்போது அந்த சர்ச்சையில சிக்கி இருக்கக்கூடிய அந்த எழுத்து தேர்வு நடைபெற்றது. ஆனா இதற்கு மூலம் இந்த 14/3/2024 நோட்டிபிகேஷன் தான். இந்த நோட்டிபிகேஷன் வெளியாகி உடனடியாக அது ரத்து செய்யப்பட்டது. அப்போ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த 14/3/2024 ஒரு 4000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிடுச்சு அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சியில இருந்த அந்த நிலையில தான் சிலர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. அவங்க என்ன கோரிக்கையோட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2020-21 கொரோனா காலகட்டத்துல எடப்பாடி முதல்வராக இருந்த காலகட்டத்துல தகுதி வாய்ந்த பேராசிரியர்களை ஒரு 1000 பேரை நாங்க பணியில் அமர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கெஸ்ட் லெக்சரர் போஸ்டிங்க்கு ஒரு அரசாணை ஜிஓ 56 வெளியிடுறாங்க. அதன்படி சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் அவங்க போயிடுறாங்க. ஆனா போஸ்டிங் போடல. இந்த பின்புலத்துல நாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் நாங்க போயிட்டோம், அவங்க ஜிஓ 56 படி எங்களுக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க, எங்களுடைய பணியிடங்களை உத்தரவாதப்படுத்தாம எங்களுக்கு வேலை கொடுக்காம நீங்க இந்த தேர்வை நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற கோரிக்கையோட தான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. அந்த வழக்குல தான் 15/3/2024 நீதியரசர் இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வர சமயத்துல அவரு இதை கன்சிடர் பண்ணுங்க, ஒரு ஜிஓ போட்டுட்டாங்க, இவங்க சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் வந்துட்டாங்க, அதனால இதுல இருக்கக்கூடிய 1142 பேருக்கும் நீங்க நிரந்தர பணி அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை அவர் கொடுக்கிறார். அதாவது இவங்கெல்லாம் பல்வேறு அரசு கலைக்கல்லூரிகள்ல ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர்களாக குறிப்பிட்ட ஆண்டு காலம் பணியாற்றி வந்தவங்க. அதுல தகுதியின் அடிப்படையில அவங்க செட் எழுதியிருக்காங்களா, நெட் எழுதியிருக்காங்களா, பிஹெச்டி தகுதி வச்சிருக்காங்களா, இது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு 1000 பேர்த்த நாங்க போஸ்டிங் போடுறோம்னு சொல்லிதான் அந்த ஜிஓ 56 போடப்பட்டது. அப்ப அதன்படி அவர்கள் தகுதியானவர்கள், அவங்களுக்கு நீங்க வேலையை கொடுக்கணும்னு சொல்லிதான் அந்த நீதியரசர் இளந்திரையன் அந்த உத்தரவை போடுறாரு. இந்த இடத்துல பியூட்டி என்னன்னா, இவங்க 4000 பணியிடங்களை நிரப்ப போறதா அறிவிப்பு வெளியிடுற தேதிக்கும் 3 வருஷமா வழக்கு நிலுவையில இருந்து அந்த தீர்ப்பு வெளியாகிற தேதிக்கும் ஒரு வாரம் தான் கேப் முன்ன பின்ன இருக்குது. அப்ப அந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் தான் இந்த தீர்ப்பு இவங்களை நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டதன் காரணமாகத்தான் அந்த அறிவிப்பை டிஆர்பி ரத்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளானது. அப்ப இதுல ஒரு 1142 பேரு எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும், எதன்படி ஜிஓ 56 படி பணி நிரந்தரம் பண்ணணும்னு ஒரு கோரிக்கையோட ஒரு தீர்ப்போட கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த பல்கலைக்கழகங்கள்ல உறுப்பு கல்லூரிகள்ல பேராசிரியர்களா பணியாற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையுமே அரசு கலைக்கல்லூரியா மாத்திட்டாங்கல்ல. அப்ப எங்களையும் நீங்க பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு வழக்குக்கு போறாங்க. அதுல ஒரு 150 பேர் இருக்கிறாங்க. அப்ப இததான் கூட்டி கழிச்சு இதுல ஒரு 1142, அதுல ஒரு 150 பேர், இவர்களை தவிர்த்து அந்த 4000 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத அவர்கள் 2708 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாகத்தான் ஓராண்டு கழித்து 16/10/2025 அந்த நோட்டிபிகேஷனா வெளியிடுறாங்க. அப்ப கூட நீதிமன்றத்துல ஒரு இறுதியான தீர்ப்பு எதுவுமே வரல. இவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, அதை டிஆர்பி எதிர்த்து மேல்முறையீடு போறாங்க.
உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு, இப்படி பல்வேறு வழக்குகளுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருந்தா போஸ்டிங்கும் போட முடியாம இருக்குது. ஏற்கனவே அறிவிச்ச அறிவிப்பையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம நோட்டிபிகேஷன் கொடுக்கணும், இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், நீதிமன்ற சிக்கல்களை மாட்டிக்க கூடாதுங்கிறதுனாலதான் அந்த 4000 காலி பணியிடத்தை இந்த சிக்கலுக்குரியது. உங்களுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ உங்களை சேர்த்துக்க சொன்னா நாங்க சேர்த்துக்கிறோம், இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா நாங்க திரும்ப புதுசா நாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை நீதிமன்றத்துக்கு வழங்கிவிட்டு தான் இவர்களுக்கு நாங்க இப்படி ஒரு போட்டித் தேர்வை நடத்துறதுனால தற்போது நீதிமன்றத்துல வழக்கு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாதுங்கிற ஒரு உத்தரவாதத்தை வழங்கிட்டு தான் அந்த 2708 காலி பணியிடங்களுக்கான தேர்வை நடத்த போவதாக 16/10/2025 அந்த நோட்டிபிகேஷன் வெளியாகுது. அந்த நோட்டிபிகேஷன் படி நடந்த தேர்வுல தான் இப்ப சர்ச்சை நடந்ததா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதே டிஆர்பிக்கு எதிராக அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல விரிவுரையாளர் பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட தேர்விலையும் முறைகேடு நடந்தது. அதாவது அதனுடைய மதிப்பெண்களை இணையத்துல பதிவேற்றம் செய்யறதுல பல்வேறு தில்லுமுள்ளு நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விவகாரம், வழக்கு சிபிஐ வரைக்கும் போன விவகாரமும் நடந்திருக்கு. அப்ப இது குறித்தும் இதுல குறிப்பா இந்த அரசாணைகள் ஜிஓ 56, ஜிஓ 246, 247, 248, ஜிஓ 230 இதெல்லாம் முக்கியமான அரசாணைகளா இருக்கு. இந்த அரசாணைகள் ஒன்னொன்னு என்ன சொல்லுது, குறிப்பா தற்போது சர்ச்சையாகி இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் பேட்டர்னை எந்த ஜிஓ மாத்துது, எதன் அடிப்படையில அது மாத்துனாங்க, அதுதான் இந்த இவ்வளவு விவகாரத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளியா இருக்குது. அந்த விவகாரங்கள் என்னங்கிறத நாம அடுத்த வீடியோல பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த டிஆர்பி முறைகேடுகள் குறித்து உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துகள் ஏதும் இருந்தது அப்படின்னா அவசியம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து பதிவிடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.